வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் பாஸ்தா சுவையை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நான் செய்கிற முறையில் நீங்கள் பாஸ்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி பாஸ்தானாலே இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபங்க. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். இந்த பாஸ்தா ரெசிபியை வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க பாஸ்தா ரெசிபி பார்க்கலாம். பாஸ்தா செய்யறதுக்கு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சூடுபடுத்தி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் போல் தூள் உப்பு சேர்க்கிறேன். பாஸ்தாவுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்க. 1/4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பாஸ்தா வேக வைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. இப்போ எண்ணெயும் உப்பையும் வெந்நீரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடானதும் பாஸ்தாவை சேருங்க. இப்போ 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்தா சேர்க்குறேன். பாஸ்தாவை சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா வேகிற வரைக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு விட்டுட்டுருங்க. அடியில் அப்படியே ஒன்று போல் தங்கி கட்டியாக ஆகிடுங்க. பாஸ்தா அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 7 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாங்க. 7 நிமிஷத்துலேயே பாஸ்தா நல்லா வெந்துருங்க. இப்போ பாஸ்தா பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன். பாஸ்தாவை கொஞ்சமாக கைகளில் எடுத்து அழுத்தி பாருங்கள். நல்லா குழப்பாக வெந்திருக்கும் 7 நிமிஷத்துலேயே. இப்போ பாஸ்தா வெந்துருச்சுங்க. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 2 பழம் நல்லா பழுத்த பழமாக பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து 2 தக்காளியை தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயத்தையும் வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கோஸு, 1 கைப்பிடி அளவுக்கு கேரட்டு, 1 கைப்பிடி அளவுக்கு குடமிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு. காய்கறிலாம் எல்லாம் நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ காய்கறி சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். காய்கறி பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்காதீங்க, ஒரு 70% வதங்கினா போதுங்க. இப்போ காய்கறி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு. நீங்கள் சோயா சாஸ், சில்லி சாஸு அதை கூட சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ்லாம் சேர்க்குற மாதிரியா இருந்தால் தனி மிளகாத்தூள்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நம்ம பாஸ்தாவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த காய்கறிக்கும் மசாலாவுக்கும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தா பார்த்திங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு ஆறினதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த காய்கறியோட மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மிலே விட்டுடுங்க. நல்லா இந்த பாஸ்தாவில் அந்த மசாலாலாம் இறங்கி வந்து நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மிலே விட்டு இருக்கு. இப்போ எடுத்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி பொடியாக நறுக்குனா மல்லித்தழை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயத்தாள் இருந்தால் கூட பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் நீங்கள் முட்டை கூட பொரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. பொடி மாஸ் மாதிரி பொண்ணு சேர்த்துக்குங்க. இது கூடவே மிளகுத்தூள் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்குங்க. முட்டை சேர்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ நான் வெஜிடபிள் பாஸ்தா செய்து முடிச்சாச்சுங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி பாஸ்தானாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிடத்தில் இந்த பாஸ்தா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளும் நீங்கள் செய்து பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.